ஃப்ரேமும் சேர்த்து Hey all, welcome back. டெய்லியுமே அம்மா ஃபுட் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா லாஸ்ட் வீக் போட்ட வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு எல்லாமே ரிவ்யூ பண்ணி செக் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய வீடியோவை யார் ரசித்து பார்க்குறாங்களோ இல்லையோ, அப்படி இல்லைன்னா எனக்கு திட்டு கொடுக்குறதா இருக்கிறதா இருந்தாலும் என் அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. அண்டு அப்புறமா ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நல்லா இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு ஆர்டர் பண்ணி அதை டெலீட் பண்ணு, இல்லை இதை மாற்று அதை மாற்று அப்படின்னு சொல்கிறது என் அம்மாவாக தான் இருக்கும். அண்டு அம்மா கூட வந்துட்டு அப்படியே டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அப்பா கூட சேர்ந்து நியூஸ்லாம் பார்த்துட்டு என்னுடைய ஒர்க் ஷிஃப்டெல்லாம் முடிச்சிட்ட அப்புறமா இந்த சீரீஸ் வந்துட்டு இப்போ ஹாட்ஸ்டாரில் பார்த்துட்ருந்தேன். அண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்களா யோகி பாபுஜி, யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அது என்ன அப்படின்றது. தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா லிப் பாம் போட்டு தலைக்கு மசாஜ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே பிரைட் பண்ணிவிட்டு நான் தூங்கிடுவேன். ஒரே விஷயம் தான் இருக்குது. ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் மாதிரி பார்த்துடலாம். இது வந்துட்டு மீஷோவில் வந்துட்டு ஒரு க்யூட் ஆக்சசரிஸ் வாங்கணுன்ட்டு தான் நான் போனேன். ஆனால் இது வந்துட்டு ஹோம் டெக்கராக தான் யூஸ் பண்ணலாம். அண்ட் டாய்ஸாக கூட நம்ம குட்டி பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ண கொடுக்கலாம். ஆக்சுவலி இது ஒரு தீம்க்காக நான் வாங்கியிருந்தேன், என்னுடைய நீஸ் அண்ட் நெஃப்யூ ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக. அது யாருன்றதெல்லாம் நான் ஒன்று ஃபோட்டோ வீடியோவோட நெக்ஸ்ட் கிளிப்பில் வச்சுருக்கேன். ஒன்று காட்ட போகிறேன். இது கிரேசி. வாங்கடா தம்பிகளா, மீன் பிடிக்க போலாம். பிடிங்க. உடனே ஜானதா வருவா. இதோ நான் வரேன் கிரேசி அக்கா, தூக்கிட்டேன். உடனே இதுங்க எங்க போறாங்க, நாம போவோம் அவங்க கூடயே அப்படின்ட்டு இன்னும் வரேன் கிரேசன். அதுக்கப்புறம் ஐயோ நான் இன்னொருத்த பிறந்திருக்கிறேன், ஐயோ அம்மா கேப் போட்டு விடுங்க நானும் போறேன். ஜோ பண்ணது நான் ஆர்டர் பண்ணது ரெண்டு ஃபோட்டோ, ஓகேவா? ஆனால் அது என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஃபோட்டோவையும் இது யாருன்னு தெரியல இந்த லேடியை சேர்த்து அனுப்பிட்டாங்க. நான் அப்புறம் மெசேஜ் போட்டேன், இது என்னோட அம்மா இல்லை, இந்த லேடி யாருன்னே தெரியலன்ட்டு. அப்புறமா உங்கள் ஃபோட்டோவை தனியாக மறுபடியும் அனுப்பியிருக்காங்க. இது யாருன்னே தெரியல. அவங்களுக்கு நிறைய இது ஆர்டர்ஸ்லாம் வரும்ல, இது அனுப்பிட கொடுத்துரு. எப்படி கொடுக்குறது? அட்ரஸ் இருந்ததுன்னா அதை பார்த்து தான் கொடுக்கணும். இந்த அம்மா மட்டும்தான் அழகாக பண்ணியிருக்காங்க, என்னோடது மேலே கீழே கட்டாக இருக்கு. பரவாயில்ல, நம்மளுடைய டிஐஒய் ஏதாவது பண்ணிக்கலாம். எப்படி இது எவ்வளோ சொல்லுங்க? இது ரெண்டும் சேர்த்தியே 180 ரூபாய் தான். என்ன நோக்கமென்ஸா? இந்த 2 ஃப்ரேமும் சேர்த்து 180 ரூபாய். ஆனால் இது செம்ம டிலே. நான் ரொம்ப பயந்துட்டேன், அவள்தான் போச்சு மணி போச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு தான் இப்போ இந்த 2 ஃப்ரேம் வந்துருக்கு. அதுலேயே இந்த ஒரு ஃப்ரேம் வந்து யாருன்னே தெரில. அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க. அப்போ அனுப்பியிருந்தப்போ சொன்னால் அந்த லேடி எங்களுது இல்லை, அந்த ஆண்டி யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்புறமா இந்த அம்மாவுடைய ஃபோட்டோவை மறுபடியும் ஸ்வைப் பண்ணி அனுப்பின அப்புறமா அவங்க ரெண்டும் சேர்த்தே அனுப்பியிருக்காங்க. பரவாயில்ல, டிலேவாக இருந்தாலும் சர்வீஸ் ஓகே தான்.
ரீசன்ட் டேஸாக மான்சூன் எப்போ ஆரம்பிச்சதோ அப்போத்துலேருந்து செம்ம சோம்பேறி ஆயிட்டேன். எனக்கு என்ன வச்சு விட்றது அதெல்லாமே அம்மா. என்னதுமா சொன்னீங்க இப்போ? அந்த போண்டா புடவை அது போண்டா இல்லம்மா, பாண்டா. ஆக்சுவலி இந்த பாண்டா சாரியோட ரிவ்யூ வந்துட்டு லாஸ்ட் vlogலேயே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அதோட லிங்க் எல்லாமே அந்த வீடியோக்கான டீட்டெயில்ஸ்லேயே இருக்கும். இதோடைய ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. அம்மாவே தான் ஸ்டிச் பண்ணிப்பாங்க, அம்மா டெய்லர்னால. அம்மாவுக்கு அவங்களுக்கே தைச்சா மட்டும்தான் பிடிக்கும், எனக்கு தைச்சா மட்டும்தான் பிடிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் டிலே ஆகிட்டு அப்புறம் அம்மாவை வந்துட்டு கொஞ்சம் ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஷூட்டிங் ஓகே அது பண்ணலாம் அப்படின்ட்டு அம்மா இப்படி திரும்புங்க அப்படி திரும்புங்க எல்லா போஸ்ட்லேயும் அம்மாவை ஒரு கிளிக் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறமா அவங்களும் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து கிளாஸ்க்கு கிளம்பி போயிட்டாங்க. அண்ட் கொஞ்ச நேரம் அப்படியே எனக்கு கொஞ்சம் மீ டைம் கிடச்சிது. பாய். இந்த சாட்டர்டே சண்டே வந்தாலே போச்சு, எனக்கு ஏதாவது சாப்பிட்ணும், அது பண்ணணும், அப்படி இப்படின்ட்டு ஏதாவது ஒரு கிரேவிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி தான் எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் அம்மா வந்துட்டு அம்மா உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வாங்கன்னு தாங்க சொன்னேன். எங்கள் அம்மா பேக் ஃபுல்லாக உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி அப்படியே அம்மா அப்பா கிட்டே பேசிக்கிட்டே கொஞ்ச நேரம் டிவி பார்த்துக்கிட்டு அந்த பொட்டேட்டோ ஃபுல்லாக அழகாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்புக்கு எப்பயுமே பொட்டேட்டோவை வந்துட்டு நான் சாப் பண்ணிவிட்டு உடனே தண்ணியில் போட்டுருவேன். அது ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் எதனால் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அதிலருந்து அப்புறமா அந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வடிகட்டிட்டு அப்புறமா நான் எப்பயுமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுவேன்னா அப்படியே உருளைக்கிழங்கு எடுத்து நான் ஃப்ரை பண்ணிவிடுவேன். ஆனால் ஒருத்தங்க வீடியோவில் சொன்னாங்கன்ட்டு நான் கார்ன்ஃப்ளவர் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு வெறும் இதாக நம்ம வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுற டேஸ்ட்டுக்கும் கார்ன்ஃப்ளவரில் போட்டு பண்ணுற டேஸ்ட்டும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. எனக்கு எது பிடிச்சதுன்னா எனக்கு அந்த பொட்டேட்டோ மட்டும்தான். ஆனால் என்ன கொஞ்சம் கிறிஸ்ப் இருக்காது. பட் ஆனால் கார்ன்ஃப்ளவர் போடுறனால இதில் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு அப்புறமா சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். மயோனைஸ் கெச்சப்லாம் இருந்துச்சுன்னா கோம்போ அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பிடுங்க. எங்க போறோம்? எதுக்கு? கல்யாண கிளாஸ். வாய் தரங்க. சண்டே வந்துட்டு அப்படியே சர்ச்சுக்கெலாம் போயிட்டு அப்படியே நல்லா பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே இந்த வீக்கெண்டை வந்து சூப்பராக முடிச்சாச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.